கைஸ் ரீசெண்டாக நம்ம ஒர்க்கிங் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 4 பின்னு பிளக் வந்து சொல்கிற மாதிரி எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 சொல்கிற மாதிரி பிளக் பாயிண்ட் இருக்குது. அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சார்ஜர் லைன் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்போம், அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் லைன் ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நம்ம சால்ட்ரிங் அடிக்கும் போது ஓயாமல் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் லைனை உருவி சால்ட்ரிங் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே டிஸ்டர்பண்டாக இருக்குது. சரி நம்ம இனி ஒரு சுவிட்ச் போர்டே மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பழைய சுவிட்ச் போர்டு ஒன்று இருந்து அதை தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து சுவிட்ச் போர்டுக்குள்ளே ஆல்ரெடி இருந்த கனெக்ஷனை எடுத்துட்டு நியூவாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். சுவிட்ச் போர்டில் எப்பவும் கனெக்ஷன் கொடுக்கும்போது நியூட்ரலா வந்து டைரக்டா அந்த பிளக் பாயிண்ட்ல கொடுத்துடணும். ஃபேஸை பார்த்தீங்கன்னா சுவிட்சில் கொடுத்து அப்புறம் சுவிட்சில் இருந்து பிளக் பாயிண்ட் வரணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுவிட்ச் போட்ட பிறகு கரண்ட் வந்துட்டு இருக்கும். எல்லாமே கனெக்ட் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி இருந்த சுவிட்ச் போர்டில் ஃபேஸை நியூட்ரல் எடுத்து இந்த சுவிட்ச் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி நம்ம சோவரில் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே ஃபிட் பண்ண பிறகு சுவிட்ச் போட்ட பிறகு தான் ஃபேஸ் லைன் கரெக்டாக வருதா, ஃபேஸ் லைன் கரெக்டாக ரைட் சைடு உள்ள பின்னில் வருதா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ பாருங்க எத்தனை லோடு ஒர்க் ஆகிட்டு இருக்குன்ட்டு கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.